ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 34. சத்வம் விசுத்தம் ஸ்ரயத்தே பவான் ஸ்திதௌ ஷரீரினாம் ஸ்ரேய உபாயனம் வபுக வேதக்ரியா யோக தபக சமாதிபிஸ் துவார்கணம் ஏன ஜனக சமீகத்தே. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடியில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். கலியுகத்தில் மக்கள் மிகவும் இழிவடைந்த நிலையில் இருப்பதால் வேத கைங்கரியங்களை முறையாக நிறைவேற்ற முடியாது என்று உபதேசித்து பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றி பின்வரும் சாஸ்திர பிரமாணத்தை மேற்கோள் காட்டியுள்ளார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. சண்டை சச்சரவுகளும் கபட நாடகமும் நிறைந்த இந்த கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடுவதுதான் முக்தியடைவதற்கு ஒரே வழி. இதை விட்டால் வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். எனவே கிருஷ்ண பக்தி இயக்கமானது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடும் முறையை உலக மக்களுக்கு உபதேசித்து வருகிறது. எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இது நல்ல பயனளிக்கக்கூடியதென நிரூபிக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்குரிய வேத கொள்கைகளை நமக்கு போதிப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார். வேதைஷ்ச சர்வே ரகம் ஏவ வேத்யக என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். என்னை அறிவதே வேதங்களின் நோக்கம் என்று பகவான் கூறுவதே இதன் பொருள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவான் சைத்தன்யரும் சுத்த சத்வ திருமேனிகளுடன் தோன்றினார்கள் என்பதை நாம் எப்போதும் அறிந்திருக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபுவும் மனித சமூகத்தின் நன்மைக்கேற்பவே தோன்றினார்கள். எனவே அவர்களுடைய திருமேனியை நம்முடையதைப் போல பௌதீகமானவை என்று நாம் நினைக்கவே கூடாது. மனித சமூகத்தை உயர்த்துவதற்காக பகவான் கிருஷ்ணர் தமது காரணமற்ற கருணையினால் உன்னத தன்மையுடைய தமது சுத்த சத்வ திருமேனியுடன் வெவ்வேறு யுகங்களில் தோன்றுகிறார். துரதிர்ஷ்டவசமாக இன்றைய அரசியல்வாதிகளும் தலைவர்களும் தேக சௌகரியங்களை வலியுறுத்தி இந்த மதத்திலும் அந்த மதத்திலும் கருத்தை செலுத்துகின்றனர். உண்மையில் இத்தகைய செயல்கள் மிருகங்களின் செயல்களாகும். மனிதனின் புரிந்துணர்விற்குரிய அனைத்தையும் விவரிக்கும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து செயல்படும் முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த கலியுகத்திலும் நம்மால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 34 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.